வணக்கம் நண்பர்களே, லக்ஷ்மி சமையலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம வீட்லேயே ஈஸியாக ஃபொக்கோசி தாங்க செய்ய போகிறோம். இது இட்டாலியன் டிஷ்ஷு தாங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு கப் தண்ணி ஊற்றிக்கிறேங்க. இது கொஞ்சம் வார்ம் வாட்டர். ஈஸ்ட் 2 ஸ்பூன் போட்டுக்கிறேன். அதே ஸ்பூனில் 1 ஸ்பூன் சர்க்கரை போட்டுக்கிறேன். இதை நல்லா கலந்து விட்டு இதை ஒரு 10 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். மூடி போட்டு மூடி வச்சிடலாம். நான் இந்த கப்பில் 3.5 கப்பு போட்டுக்கிறேங்க. நம்ம 3.5 கப்பு மைதா போட்டுக்க போகிறோம். நம்ம மைதாவை நல்லா ஜல்லிச்சு எடுத்துக்கலாம். சால்ட்டு 1.5 ஸ்பூன் போட்டுக்கிறேன். 2 டேபிள் ஆயில் ஊற்றிக்கிறேங்க. நம்ம சமையல் எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. பார்த்தீங்களா ஈஸ்ட் எவ்வளோ நல்லா வந்திருக்குன்னு. இப்போ இதை நல்லா கலந்து விட்டு அதில் ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக பிசைஞ்சுக்கலாம். இதுக்கப்புறமா நம்ம ஒரு 1/2 கப்பு தண்ணி எடுத்து வச்சுக்கலாங்க. அதில் தேவைப்பட்டால் ஊற்றிக்கலாம். 1/2 கப்பு தண்ணி எடுத்துருக்கேங்க. அதை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பிசைஞ்சிக்கலாம். 1/2 கப் தண்ணி ஊற்றி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கிட்டேங்க. இதை நம்ம கீழே போட்டு இன்னும் நல்லா ஒரு 10 நிமிஷம் கைவிடாமல் இது பண்ணிக்கணும். இது பாருங்கள், இந்த மாதிரி இருக்கணும். ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது. இதை நம்ம 10 நிமிஷம் கை விடாமல் இந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கிட்டே இருக்கலாம். நம்மளுக்கு 10 நிமிஷம் கை விடாமல் பிசைஞ்சு எடுத்தாச்சுங்க. இப்போ இதை ஒரு பவுலில் போட்டுக்கலாம். இப்போ நம்ம இந்த பவுல் மேலே ஒரு இந்த மாதிரி கெட்டியான டவுல் எடுத்து ஈரம் பண்ணிக்கோங்க. நல்லா தண்ணி இல்லாமல் பிழிஞ்சு எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி மூடி வச்சுடுவோங்க. இது ஒரு 2 ஹவர்ஸ் நம்ம அப்படியே மூடி வச்சிடலாம். இப்போ இது 2 மணி நேரம் ஆயிடுச்சுங்க. பார்த்தீங்களா, நம்ம எவ்வளோ குட்டியாக வச்சோம், இப்போ எவ்வளோ டபுள் ஆயிடுச்சு பாருங்கள். இப்போ நம்ம இதிலேருந்து எடுத்துடலாம். இந்த மாதிரி நம்ம மைதா போட்டுட்டு அதில் இதை மாவை வச்சுக்கலாங்க. இப்போ நான் 2 பேஸாக பிரிக்க போகிறேன். இதை நான் 2 பேஸ் ஆக்கிக்க போகிறேங்க. இப்போ ஒரு பட்டர் பேப்பரில் ஆயில் தடவிக்கலாங்க. இப்போ நம்ம இந்த சைஸ்க்கு கொஞ்சம் நம்ம தட்டி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்களா, நம்மளுக்கு இந்த அளவுக்கு கொஞ்சம் தடியாக இருக்கணும். இப்போ நம்ம இந்த விரலில் இப்படி கை மடிச்சிட்டு இப்படி இப்போ ஓடிஜியில் நம்ம ப்ரீ ஹீட் பண்ணிக்கலாம். டிகிரி 210. பேக்கில் ஃபங்க்ஷன் வச்சுக்கிட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு ப்ரீ ஹீட் பண்ணிக்கலாம். இதில் கொஞ்சமாக ஆலிவ் ஆயில் பூசிக்கிட்டேங்க. இதுக்கு நம்ம எதுக்காக இந்த மாதிரி பண்ணோன்னா, உள்ளெல்லாம் நம்மளுக்கு வேகணுன்றதுக்காக தான் இந்த மாதிரி பண்ணி வச்சுக்கிட்டது. கட் பண்ண வெங்காயத்தை நம்ம அங்கங்கே ஒன்று வச்சுக்கலாம். இது க்யூபாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. இது சிம்பிளாக தான் நம்ம இன்றைக்கி பண்ண போகிறோம். ஸோ சிம்பிள் டாப்பிங்காக இருக்கட்டும். நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளி வச்சுக்கலாங்க. நம்ம அந்த மாதிரி ஸ்கொயராக கட் பண்ணி வச்சுக்கலாம். நம்ம இன்றைக்கி ஃபோக்கஸ் எதாங்க பண்ணுறோம். இப்போ அடுத்து ஆலிவ்ஸ் வச்சுக்கலாம். அதை வச்சுட்ட பிறகு கொஞ்சமாக நம்ம சால்ட்டு போட்டுக்கலாம். லைட்டாக தூவி விட்டுக்கலாம். இப்போ ஃப்ளேவருக்காக ரோஸ்மெரி போட்டுக்கலாங்க.
அவ்வளோதாங்க. இதை வந்து நம்ம ஒரு பிளேட்டில் வச்சுட்டு அவனில் வச்சுக்கலாம். இப்போ வந்து இதில் ஃப்ரீ ஹீட் ஆகிடுச்சுங்க. உள்ளே வச்சிடலாம். இது வந்து ஒரு 15 நிமிஷம் இருக்கட்டும் நம்மளுக்கு. நம்ம இன்னொன்று அதே மாதிரி செஞ்சு வச்சுக்கலாங்க. இதுவும் ரெடி ஆயிடுச்சுங்க. நம்ம அவனில் வச்சுக்கலாம். அவ்வளோதாங்க, முடிஞ்சிடுச்சு. சூப்பராக வீட்டிலையே நம்மளுக்கு பொக்கோசியா ரெடி ஆயிடுச்சுங்க. ரொம்ப அருமையாக வந்திருக்கு. இதுக்கு வந்து நம்ம சாஸ் தொட்டு சாப்பிட்டுக்கலாங்க. அப்படியேவும் சாப்பிட்லாம், ரொம்ப நல்லா இருக்கும். எவ்வளோ சாஃப்டாக நல்லா வந்திருக்கு பாருங்கள். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.